சாயிந்தா இப்ப நீதான் உருட்டணும். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? லூடோ விளையாடுறோமா? லூடோ விளையாடுனதுலாம் போதும். ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போனோம், நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல, கிளம்புங்க போலாம். சரிம்மா போலாம். நான் வரல. ஏன்டா வரல? இல்ல வரல. ஏன்டா வரலன்ற? உன்னை நாங்க தனியா விட்டுட்டு எப்படி போவோம்? நான் வரலம்மா. இவன் இப்படி சொல்றான். சரி கிளம்பு, நம்ம மட்டும் போயிட்டு வரலாம். சரி விடுங்க, அவன் வீட்ல இருக்கட்டும். நம்ம போன் கொடுத்துட்டு போலாம். தம்பி பத்திரமா இருக்கணும்னா எதுனா அக்காக்கு போன் பண்ணு, சரியா? சரி வாங்க. ஆம்பளன்னு பொம்பளைன்னு தனித்தனியாக படைச்சவனே, எங்களை மட்டும் ரெண்டும் சேர்த்து ஒன்னா படைச்சதென்ன? அட எங்களை மட்டும் ரெண்டும் சேர்த்து ஒன்னா படைச்சதென்ன? ஆம்பளன்னு பொம்பளைன்னு தனித்தனியாக படைச்சவனே, எங்களை மட்டும் ரெண்டும் சேர்த்து ஒன்னா படைச்சதென்ன? அட எங்களை மட்டும் ரெண்டும் சேர்த்து ஒன்னா படைச்சதென்ன? கதவு மூடி இருக்கு. தெரியல தார. என்னடா பண்ற? கோலம் அப்பா வந்துக்கிட்ட என்னடா சொல்றது? கழட்டுடா இதெல்லாம். அக்கா அக்கா கழட்டாதக்கா. உன் ஷால கழட்டினா எப்படி இருக்கும்? மானத்தை வாங்குறதுக்குனே இருக்கிறியா? எங்க போய் சொல்றது இதெல்லாம்? எங்க மானம் போயிடும், மரியாதை போயிடும், வெளியே போனா. ஏய் என்னடா கோலம் இது? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கழட்டுடா. அக்கா அக்கா கழட்டாதக்கா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா. அக்கா வேண்டாம்க்கா. கழட்டு ஃபர்ஸ்ட். உனக்கு என்ன திமிரு இருக்கும்? என்ன கோலம் இதெல்லாம்? கண்டத போட்டு இருக்க வாயில நான் பொட்டு நான் இப்படி அடிச்சிருவேன். சாய் நான் வர கோவத்துக்கு எனக்கு. யார் கத்து கொடுத்தா உனக்கு இதெல்லாம்? எங்க இருந்து கத்துட்டு வர? யார பார்த்து கத்துட்டு வர இதெல்லாம்? உன்னை தனியா விட்டுட்டு போனதுக்கு இதான் பண்ணிட்டு இருக்கியா? அப்ப டெய்லி வர மாட்டேன்னு சொன்னியா? இதான் டெய்லி நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அப்போ நீ அம்மா எனக்கே தெரியலம்மா, நான் ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. சீ அல்லாத நிறுத்து. பண்றதையும் பண்ணிட்டு என்ன பண்ணின்னு இருக்க நீ? எனக்கே தெரியலக்கா. உனக்கே தெரியலையா? நீ எடுத்துதான் இந்த ஷாலை போட்டுன, புடவை கட்டிக்கிற மாதிரி பண்ற, என் வலையில எடுத்து போட்டுக்கிற, என் பொட்டு எடுத்து வச்சுக்கிற. என்ன ஆச்சு உனக்கு? ஏன்னா இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணின்னு இருக்க? அம்மா நான் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே தெரியலம்மா. அக்கா மாதிரி இருக்கிறதம்மா எனக்கு பிடிச்சிருக்கு. நீ இந்த மாதிரி பண்றத வெளியே இருக்கவங்க பார்த்தாங்களா எங்களதான் காரி துப்புவாங்க. நாளை பின்ன உங்க அக்காவை யாராவது வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஏன் இப்படி மானத்தை வாங்கின்னு இருக்க? ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா வீட்டை விட்டு அமிச்சிருவேன், சொல்லிட்டேன். இதெல்லாம் எடுத்து வைடா. திருநங்கையா பிறந்ததாலே ஒதுக்குது இந்த பூமி, வெடிக்க பாக்குதடா பாழான சாமி. அலங்கரிச்ச எங்க வாழ்க்கை அலங்கலமாச்சு, நாங்க படும் கஷ்டத்துக்கு யாரு இங்க சாட்சி? பாசத்தை கொடுக்காம கண்ணீரையும் தொடிக்காம பெத்தவங்க போனாங்கய்யா ஒதுங்கி. மறித்து வாழவா மாற்றத்தை அடக்கி, மறிக்க முடியுமா எங்க மாற்றத்தை அடக்கி? சாய் வீட்டை விட்டு அமிச்சிருவாருடா. எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கழுக்கடா ஃபர்ஸ்ட் இதெல்லாம். ஏய் ஏன்டா இப்படி பண்ற? பொண்ணுங்களாடா, பொண்ணு மாதிரி ஏன்டா பண்ணின்னு இருக்க? உயிர் போகும் கஷ்டத்தை தான் பொண்ணா மாற தாங்குறமே. மண்டி போட்டு கேட்கவில்லை, நாங்களாவே ஆகவில்லை. படிப்புல மாறுபட்டு சுத்துறமே. ஏய் என்னடி இங்க உட்காந்துட்டு இருக்க? வீட்டுல ஒரே பிரச்சனைக்கா. என்ன பிரச்சனை? அதை ஏன்கா கேக்குறீங்க? என் தம்பி வேற திடீர்னு என்னோட ட்ரெஸ்ஸா எடுத்து போட்டுக்கிறான். என் என்னடி சொல்ற? அம்மாவும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அப்பா வந்தா என்ன பண்ணுவாரு தெரியல. அவனை வீட்டை விட்டே அமிச்சிருவாங்கக்கா. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் பண்றதே எனக்கு பிடிக்கலக்கா. வெளியெல்லாம் தெரிஞ்சு அசிங்கமாயிடும். எனக்கு எப்படிக்கா கல்யாணம் நடக்கும்?
சீ, நீயாடி இப்படி பேசுற? காஞ்சனா படம் பார்க்கும்போது மட்டும் உங்க பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்கல, இப்ப என்னாச்சு? உங்க வீட்டுக்கு வந்து அது கசக்குதான்? அக்கா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, இது எப்படிக்கா நடைமுறைக்கு சாத்தியமாகும்? சீ, நீ லூசாடி, நீ நடைமுறைக்கு சாத்தியமாகும்னு பேசிட்டு இருக்க. உன் தம்பி, சி நானே தம்பின்னு சொல்றப்ப, உன் தங்கச்சி போயிட்டு பிச்சை எடுக்கிறதோ பாலியல் தொழில் பண்ணாலும் உன் குடும்பத்தாலே உன்னால ஏத்துக்க முடியுமா? இல்ல உன் சொந்தக்காரங்க தான் ஏத்துப்பாங்களா? உன் தம்பி வீட்டுல இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க, வெளியே போனாலும் ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம புள்ள நம்ம தான் வளர்க்கணும், சரியா? 1000 பேர் 1000 சொன்னாலும் நம்மளோட குழந்தைய நம்ம தான் பாத்துக்கணும். ஒழுங்கு மரியாதையா நீ தான் சப்போர்ட் பண்ணணும் உன் தங்கச்சிக்கு போயிட்டு, சரியா? இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டுலாம் நீ அழுதுட்டு இருக்காத. உன் அப்பா அம்மாக்கு நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். இனிமே உன் தம்பி கிடையாது, தங்கச்சி, சரியா? அதை விட்டுட்டு இங்க வந்து மூக்க உறிஞ்சிட்டா வந்து பேசிட்டு இருக்காது. போய் உன் தம்பி தங்கச்சி மானத்தை எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்க. எங்க இருந்து வந்த? அன்னைக்கு தானே சொன்னேன் நான். ஆமாமா, எதுக்கு இப்ப அவளை அடிக்கிற? என்னது அவளா? ஆமாமா, நம்ம தான் நம்ம புள்ளைய ஏத்துக்கணும். இப்ப நீ இப்ப வீட்டை விட்டு அமிச்சானா மட்டும் அவன் என்ன பண்ணுவா சொல்லுமா? என்ன பண்ணுவாளா? இந்த மாதிரி ஒரு கோலத்துல இருந்தா உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? சொந்தக்காரங்க எல்லாம் என்னன்னு பேசுவாங்க, என் மானமே போயிடும். இப்ப அவளை வீட்டை விட்டு அமிச்சா மட்டும் சொந்தக்காரங்க பேசாம இருப்பாங்களா? இத நான் போயிட்டு வெளியோ 4 பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தேமா. அவங்க வீட்லயும் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்லயும் ஒரு புள்ள இருக்குமா. அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க நல்லா படிக்க வச்சு அவங்க எவ்வளவு நல்ல நிலைமையில இருக்காங்க தெரியுமா? இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளே வெளியே அமிச்சிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான் சொல்ல? ஒண்ணு பிச்சை எடுக்க போவா, இல்லன்னா பாலியல் தொழிலுக்கு நம்ம போவா. நம்ம புள்ளைய நம்மளே கஷ்டப்பட விடலாமாமா? ஏமா இப்படி பண்ற? சொந்தக்காரங்க பேசுவாங்கன்னு யோசிச்சுட்டு இந்த கதையெல்லாம் பேசாத. அவங்க வீட்டுல எடுத்துக்கிட்டாங்க, இவங்க வீட்டுல எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு அது தேவையில்லாத விஷயம். என் வீட்டுல இது நடக்க கூடாது. உங்க அப்பாக்கு யார் பதில் சொல்றாரு? அவரு சத்தியமா ஏத்துக்கவே மாட்டாரு இதெல்லாம். அவர் ஏத்துக்க கட்டி போடுறோம். நீ என்ன சொல்ற? அதை மட்டும் எனக்கு சொல்லு. என்னால ஏத்துக்க முடியாது. அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. சரி, அப்ப நானும் சேர்ந்து ஆகணும். எங்க போறீங்க 2 பேரும்? 2 பேரையும் அனுப்பிச்சிட்டு நான் என்ன பண்றது? உங்க அப்பாக்கு யார் பதில் சொல்றது? இன்னும் இப்ப அவளை மட்டும் அனுப்பிச்சுன்னா என் தங்கச்சியா நான் அவளை ஏத்துக்கிட்டேன். உங்களால ஏத்துக்க முடிஞ்சா ஏத்துக்கோங்க, இல்லன்னா வெளியே விட்டுடுங்க. பேசுற சொந்தக்காரங்க 1000 பேசுவாங்க. நீ வீட்டுல வச்சு வளர்த்தாலும் பேசுவாங்க, வெளியே அனுப்பிச்சாலும் பேசுவாங்க. எனக்கு கல்யாணமே நடக்கிறதுனால பரவாயில்ல, என் தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு துணையா நான் இருப்பேன், எனக்கு துணையா அவ இருப்பா. உங்களால முடிஞ்சா ஏத்துக்கோங்க, இல்லன்னா போங்க. ஐயோ, உன்னதான மழை போல நம்பி இருந்தேன். ஒத்த புள்ள, ஒரே ஒரு ஆம்பளை புள்ளன்னு பொத்தி பொத்தி வளர்த்தேன். நீங்க போவாதீங்க, நான் உங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். 2 பேரும் எங்க போவீங்க? யார கிட்ட போவீங்க? இங்க வாங்க, 2 பேரும் போவாதீங்க. நானே சொல்லி புரிய வைக்கிறேன். ஆமாமா, இப்ப நீ அசால்ட்டா கூட்டு வந்துருவ. அப்புறம் அப்பா வந்து லபலிபன் கத்தனோடனே நீ என்ன பண்ற மாதிரி அவளதான் திட்டுவ. நான் இனிமேல் அவளை திட்ட மாட்டேன். நான் அவளை ஏத்துக்கிறேன். அவளும் இனிமேல் எனக்கு பொண்ணுதான். இனிமேல் அவ பேர் சாயி இல்ல, சண்பிகா, சரியா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலில உங்க அம்மா அப்பாவே வந்து அவங்க பெத்த பிள்ளைய ஒதுக்க நினைச்சாலும் கூட பிறந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் கேட்பாங்க. அவங்கள வீட்டை விட்டு தரட்டும் போது நீங்க இல்ல நானும் போவேன், எனக்கு அவங்க முக்கியம் நீங்க சொல்லி பாருங்க. கண்டிப்பா அவங்க ஏத்துக்காரங்க கூட ஏத்துப்பாங்க. சொந்தக்காரங்க பேசுறாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பேசுறாங்க நினைச்சு ஃபீல் பண்ணவே பண்ணாங்க. நீங்க வெளியே அமிச்சாலும் பேசதான் செய்வாங்க, வீட்டுக்குள்ள பேசுறாலும் பேசதான் செய்வாங்க. வெளியே அமிச்சா இந்த வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு பிச்சை எடுப்பாங்க, இல்ல பாலியல் சொல்லிடுவாங்க. நம்ம வீட்டு பிள்ளைய இந்த மாதிரி கஷ்டப்படுத்தலாமா? சொல்லுங்க பாக்கலாம். தயவு செய்து உங்க வீட்டுல ஒரு புள்ள இருந்தா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்லலாம், நீங்க பேசுறது ஈஸி, உங்க வீட்டுல இப்படி இருந்தா தெரியும்னு நினைக்கலாம். கண்டிப்பா எங்களோட ரிலேட்டிவ் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை தான் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. அவங்க வீட்டுல சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். உங்க வீட்டுல நீங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு பிள்ளைன்னா தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நாங்க சொன்னது கரெக்ட்னு தோணுச்சா எங்க வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.